பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கும் நாங்கள் இடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக மனவருத்தம் அடைந்து உயிர் உள்ள போது மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நன்னடத்தில் வளர்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் பாமாலைகளிலே 17வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம். பாமாலைகளில் 17வது பாமாலை. நமக்கு பாவம் இல்லை என்போமாக நம்மை வந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவராக இருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு நாமே சோதித்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. தயவும் இருக்குமுள்ள கடவுளே, நாங்கள் திருக்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவம் என்று கொள்கிறோம். எங்கள் நடத்தும்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நம்முடைய கோபத்துக்கும் தண்டனை கொடுக்கப்படுவோம். ஆகிய கடவுளே, எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நன்னடத்தில் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலமான துராசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதில் பரிசாவினால் சுத்திகரித்திடும். பிதாவாய் கடவுளே, உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு இறங்கும்.
தயவாய் எங்களுக்கு துணை செய்திடும். குமாரனாய கடவுளே, இப்படி ஜனமாய் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாய் கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாக நடத்திடும். ஆமென். அவர் துன்மாக்குடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழி விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருப்பதை அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெரும்படியவரை தந்தவெளி உலவாயுலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை துதிப்போமாக. கடவுளுக்கு மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் அது 42ஆம் சங்கீதம் 1 துவக்கி 11ஆம் வசனம் வரை. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன்னை நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவப்படுத்துவது போல் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்றார் என்பதே. ஆமென். துதிக்கிறோம் உம்மை நல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை அரசே. துதிரம் மாட்சிமைக்கே பரனே, துன்னுமே மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்க்க
பரிசுத்தாவி அனுப்பிவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாக வேண்டுகிறோம். திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்திற்காக குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் துவக்கி 30ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் துவக்கி 30ஆம் வசனம் வரை. பக்கம் 1008. ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியை வயலின் பலர்களையும் பெருக பண்ணுவேன் என்றார் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இந்த தினத்திற்காக வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்கள் துவங்கி 39ஆம் வசனங்கள் வரை. பக்கம் 216. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பட்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயக்குளிர்களாகிய இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமை உள்ளவர்கள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டிகள் ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வாசிக்கப்பட நிருப பகுதி வாசித்தாயிற்று. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுங்களே. விசுவாச பிரமாணத்தையும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக.
நான் பிசாசையும் அவன் செய்யும் எல்லாவற்றையும் நாடகம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாய் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்து பொந்துவிழாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்துவத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரணத்துக்கேறி சர்வ பிதாவாய் கடவுளுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற சபையும் ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கீர்த்தனைகளிலே 208வது கீர்த்தனை, ஏற்றுக்கொண்டருளுமே தேவா ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் என்ற கீர்த்தனைகளிலே 208வது கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்தில் வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20லிருந்து 26 வசனங்கள் முடிய. பக்கம் 153. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதுமல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் உம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிந்தவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பது. ஆமேன்.
பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, நன்மையான நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்னும் 6ஆம் ஞாயிற்றிலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆராதனைகளை சுவாமி வீடுகளிலே விசுவாசிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே மக்கள் இல்லை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க கிருபைதாரும். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இந்த தினத்திலே வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த யோவான் என்பவர் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. இந்த நாளிலே உம்மை நோக்கி அப்பா பிதாவை நாங்கள் அழைக்கிறோம். உலகம் அனைத்தும் ஆண்டவரே துன்பத்தினால், தொற்று நோயினால், கொரோனா என்கின்ற கடுமையான வியாதியினால் பீடிக்கப்பட்டு மக்கள் வீடுகளிலே இருக்கிறார்கள். வெளியே வர முடியவில்லை. ஆலயம் மூடி இருக்கிறது. மக்களுக்கு வாழ்வு இல்லை. ஒரு பயம் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கொரோனா என்கின்ற இந்த வியாதி, கடுமையான வியாதி, அநேகர் சொல்கிறார்கள் மனிதனுடைய பாவத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் ஒற்றுமையின்மையாலும் இந்த கொரோனா வியாதி வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடவுள் கைவிட்டு விட்டார், கடவுளுடைய கோபம் மக்கள் மேல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல சுவாமி. இந்த கொரோனா என்கின்ற இந்த வியாதி சாத்தானுக்கும் கொரோனாவுக்கும் நடைபெறுகின்ற ஒரு யுத்தம். கடவுள் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் மனிதனுக்கு துன்பங்கள் வருவது நல்லது, சோதனைகள் வருவது நல்லது என்று ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆதியிலே பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் வாழ்விலே பிசாசு சோதனை கொடுக்க அவன் விரும்புகிறார், அனுமதிக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன போதும் கூட புசித்தார்கள். அனுமதிக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய மக்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும், தன்னோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனாலும் கடவுள் மக்களை தண்டிக்கிற தேவர் அல்ல, அழிக்கிற ஆண்டவர் அல்ல, புது வாழ்வை கொடுக்கிற ஆண்டவராய் நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை அழைத்து, நீங்கள் வெளியே செல்லுங்கள், இனி பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி புது வாழ்வு கொடுக்கிற தேவனாய் பார்க்கிறோம். அதே விதமாக எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு தெரியும் 400 ஆண்டுகள் அடிமையாக இருக்க போகிறார்கள் என்பதும் தெரியும். அதை அனுமதிக்கிறார். இந்த கொரோனாவை கூட அவர்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவர் கொடுக்கிறது அல்ல, அவர் உருவாக்குகின்ற வியாதி அல்ல. பிசாசுவை மக்கள் சோதிக்க தேவன் அனுமதி கொடுக்கிறார். இந்த 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அந்த மக்களை அழுகிறார்கள், கேட்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க மோசேயை அழைத்து, நீ என் மக்களை விடுதலை அடைய செய்ய என்று சொல்கிறார். அதே விதமாய் விடுதலை பெற்றார்கள். சிவந்த சமுத்திரத்துக்கு வருகிறார்கள். அனாந்தரத்தை கடந்து அங்கே பார்த்தால் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரம் இருக்கிறது. பின்னால் பார்த்தால் பார்வோன் சேனைகளோடு வருகிறார். மோசேவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம், மடிய போகிறோமோ என்று சொல்லும்போது தேவன், மோசே, நீ கவலைப்படாத, என் மக்களை நான் கைவிட மாட்டேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் திருச்சபையின் மக்களை கைவிட மாட்டார், உலகத்தின் மக்களையும் கைவிட மாட்டார். மோசையை பார்த்து சொன்னார், உன் கோலை நீட்டு, சமுத்திரத்தில் நீட்டு என்று சொன்னார். நீட்டினார். சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. என்ன அதிசயம், ஆச்சரியம்! முடியாத காரியத்தையும் முடிய வைக்கிற தேவன். அதை கடந்து அவர்கள் புது வாழ்வினை பெற்றார்கள்.
அப்படித்தான் இன்றைக்கு உலகம் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, அதோடு நாம் காத்திருக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், அதற்கு முன்பாக பிதாவோடு பேசுகிறார். தான் அழைத்த 12 சீஷர்கள் தான் செய்த ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும், சோர்ந்து போகிறார்கள் பல சமயத்திலே. ஆண்டவரே, பிதாவே, நீர் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்காக, இந்த உலகத்திற்காக, திருச்சபைக்காக இயேசுநாதர் அவர் பரிந்து மன்றாடுகிறார். அங்கே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் ஜெபம் செய்கிறார். ஜீசஸ் வாஸ் praying for us. நமக்காக ஜெபம் செய்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது 3 காரியம் இதிலே இந்த பகுதியில் யோவான் சுவிசேஷம் 17:20 முதல் 26 வரை அடங்கியிருக்கிறது. முதலாவதாக பார்க்கும்போது ஜீசஸ் prayed for himself. 21 வசனங்களிலே பார்க்கும்போது, ஆண்டவரே, ஏதோ நான் வேண்டிக் கொள்கிறேன், என்னுடைய மக்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நான் உம்மிடம் வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. இறையாட்சியை நான் ஏற்படுத்தினேன். அந்த இறையாட்சி முற்று பெற வேண்டும். அந்த இறையாட்சி முற்று பெற வேண்டும் என்று சொன்னால் என் சீடர்கள் திடப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் கடவுளோடு நெருங்கி வாழ வேண்டும். இன்னும் அவர்களுக்கு சோதனை காலங்கள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி சீஷா தனக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது, அடுத்ததாக பார்க்கின்ற போது, Jesus was prayed for his disciples. தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, நான் போனாலும் என்னுடைய சீடர்கள் பலனோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு இந்த பெரும் ஊழியத்தை, சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்ல வேண்டிய மக்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லும்போது, என் அருமையான சீஷர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். நீங்கள் உங்கள் இருதயத்திலே கலங்க வேண்டாம். யோவான் 14:1 பார்க்கின்ற போது தன் சீஷன் நோக்கி சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Have faith in God and faith in me. ஆகவே உங்கள் இருதயத்திலே கலங்க வேண்டாம். சோதனைகள் பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த சோதனைகளை கடந்து செல்வதற்கு நான் உதவி செய்வேன். 1990 பிரதர் கிளிஃப் மனோகர் அவருடைய இசையிலே பிரதர் ஜான்சன் அவர்கள் இந்த ஒரு பாடலை அவர் பாடுகிறார். மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு பாடல். அந்த பாடல் என்னவென்றால், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவும் உன்னடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை அகற்றிடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான பாடல் சீஷர்கள்
கலங்கி இருந்த வேளையிலே அவருடைய கலக்கத்தை போக்குவதற்காக இயேசுநாதர் அவர்களை திடப்படுத்துகிறார். இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறோம். ஐயோ, என் பிள்ளைகளுடைய படிப்பு போய்விட்டதே, என் வேலை போய்விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் அனைத்தும் கலங்கி போயிருக்கிறது. கடவுள் சொல்கிறார், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே என்ற பாடல் எவ்வளவு ஆறுதலாக நமக்கு இருக்கின்றது. ஆகவே இயேசு சீஷர்களுக்காக விண்ணப்பம் செய்வதை பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும். முதலாவது இங்க சொல்கின்ற போது விசுவாசத்திலே வளர வேண்டும். ஆண்டவர் அனைவரும் விசுவாசத்துக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே கடவுளுடைய மக்கள் ஆண்டவர் சீஷர்களுக்காக ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு நமக்காக கூட ஜெபிக்கிறார். என் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே வளருங்கள், என்னோடு கூட இணைந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து போதனைகளை கொடுக்கிறார். என் கற்பனைகளை மறவாதிருங்கள். நான் செய்கின்ற ஜெபத்திலே நீங்களும் ஜெபம் செய்யுங்கள். ஜெபிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். என் போதனையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என் ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு பெரிய போதனையை கொடுக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கின்றவர் அவரிடத்தில் ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், பிரேயர் ஆர் ரீடிங் த பைபிள் என்று அவன் கேட்கிறார். அவர் சொல்கிறார், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், பிரீத்திங் இன் ஆர் பிரீத்திங் அவுட்? எது முக்கியம்? சுவாசிக்கிறோம், அந்த சுவாசத்தை வெளியே வர வேண்டும். சுவாசம் நமக்குள் இருக்குமானால் பிரயோஜனம் இல்லை, உயிர் வாழ முடியாது, வெளியே வர வேண்டும். அதே மாதிரிதான் ஜெபமும் வேதமும் ஒரு மனிதனுக்கு தேவை என்று ஆண்டவர் என்னுடைய போதனையிலே நிலைத்து நில்லுங்கள், ஜெபிக்கிற மக்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மார்ட்டின் லூதர் அவர் சொல்லும் போது, ஜெபிக்காதவனுடைய வீடு கூரையில்லாத வீடு. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கவில்லை என்றால் நம்முடைய வீடு கூரை இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வீடு. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு இல்லாத வாழ்வு, பொருளற்ற ஒரு வாழ்வு. அதை முதலாவது சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட பேசுகிறோம். இயேசுநாதர், என்னுடைய சீஷர்கள் ஜெபத்தின் மூலமா என்னோடு பேச வேண்டும், என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே சமயத்திலே பார்க்கின்ற போது அவர் சீஷர்களிடத்திலே விரும்புகிறது மாத்திரமல்ல, தன் சீடர்களை நம்புகிறார். His confidence upon disciples. என் சீஷர்களை நம்புகிறேன். என் சீஷர்களுக்கு சோதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நிச்சயமாய் அவர்கள் கடைபிடிப்பார்கள், என்னை பின்பற்றுவார்கள். His confidence in disciples. His confidence in men. நம்மேலும் கூட ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலத்திலே பார்க்கின்ற போது நம்பிக்கை வைக்கிற மக்களாய் நம்மேல் இருக்கிற ஆண்டவருக்கு நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கின்ற போது, நீங்கள் என் மேல் நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, திருச்சபையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். மூன்றாவதாக, முதலாவது தனக்காக ஜெபம் செய்தார், இரண்டாவதாக சீஷர்களுக்காக ஜெபம் செய்தார். இப்பொழுது his prayer for the church, சபைக்காக, என் சபை கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் திருச்சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஒரு உடல் இருக்கிறது சொன்னால் தலையாய் இருக்கிறது, தலையின் கீழே உடல் இருக்கிறது, பாகங்கள் இருக்கிறது, கைகள், கால்கள், கண்கள் அனைத்தும் இருக்கிறது. ஆகவே இந்த சபையை நீங்கள் அநேக பிரிவுகள் நீங்கள் இருக்கிறீர்கள், அநேக டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு உடல் எப்படி தலையோடு இணங்கி இருக்கிறதோ அதே விதமாய் கிறிஸ்து என்கின்ற திருச்சபை என்கின்ற இயேசுநாதர் இருக்கின்ற தலையிலே அனைத்து சபைகளும் இணைந்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், pray for the church. ஒருவேளை உங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய டீச்சிங்ஸ்ல வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அனைத்தும் நான் சொல்கிறவற்றுக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கின்ற வேளையிலே திருச்சபை இருக்கும் யூனிட்டி இருக்க வேண்டும். தலையை பார்க்கும்போது நம்முடைய கைகள் என்ன செய்கிறது? ஒரு கைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இன்னொரு கை தடவி கொடுக்கிறது.
ஒரு கண்ணிலே தூசி விழுந்தால் கண்ணீர் வந்தால் இன்னொரு கண்ணும் அழுகிறது. ஒரு கால் நடந்தால் நான் வரமாட்டேன் என்று மற்றொரு கால் சொல்லுவதில்லை, அதுவும் சேர்ந்து நடக்கிறது. அதே விதமாகத்தான் சபை என்று சொல்லப்படுவது அனைவரும் ஒன்றாக ஒருமித்த கருத்து உள்ளவர்களாய், அனைவரும் என் சித்தத்தை மேற்கொண்டு நடக்கின்ற மக்களாய், ஒற்றுமையிலே யூனிட்டியிலே இருக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். யூனிட்டி என்று சொல்லும்போது யூனிட்டி இஸ் நாட் an அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஆர்கனைசேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அல்ல, ஆர்கனைசேஷன் அல்ல. யூனிட்டி இஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். யூனிட்டி ஆஃப் லவ் அண்ட் ஒபீடியன்ஸ். அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது நீங்கள் மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசலாம், அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இந்த திருச்சபையிலே அன்பு தேவை, கீழ்ப்படிதல் தேவை, மற்றவரை நேசிக்கின்ற அன்பு தேவை. அதைத்தான் சீடர்களுக்கு வர வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கிறார். என் சீடர்களுக்கு அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவே, நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல என் சீடர்களும் என்னிடத்திலே அன்பாய் இருக்க நான் விரும்புகிறேன். அதை நிறைவேற்றும். நான் உமக்கு கீழ்ப்படிந்தது போல என் சீஷர்களும் எனக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்போடும் கீழ்ப்படிதலும் இருந்தால்தான் திருச்சபையை கட்ட முடியும். நான் வந்த நோக்கம் நிறைவேறும். அவர்களுக்கு டிஸ்யூனிட்டி இருக்குமானால், வேற்றுமை கருத்துக்கள் இருக்குமானால் நிச்சயமா திருச்சபை வளராது. அன்பிலே ஒற்றுமை தேவை. 23, 24 வசனத்திலே ஆண்டவர் சொல்வது போல, ஆண்டவரே, நான் நீர் என்னில் அன்பு கூர்ந்தது போல மற்றவர்களும் என்னிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை அந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? சபைகளிலே இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? யூனிட்டி இருக்கிறதா? டைவர்சிட்டி தான் இருக்கிறத வரை யூனிட்டி குறைவாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இருதயத்தில் ஒற்றுமை, ஒருமைப்பாடு தேவை. இருதயம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே இருதயம் இருக்கணும். நாம் ஒன்றை சிந்தித்து இன்னொருவர் சிந்தித்தால் பிரயோஜனம் இல்லை. கணவன் மனைவியுடைய இருதயத்தில் இருக்கிற கருத்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும், சபைகளுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். குடும்பத்திலே சபைகளிலே டிஸ்யூனிட்டி இருக்குமானால் அங்கே சபை அழிந்து போகும். ஆகவே நீர் என்னை அனுப்பி இதை நிறைவேற்றினது போல என் மக்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடைசியாக பார்க்கும்போது மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் கொடுப்பேன். வசனம் 24 வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவரே, பிதாவே, நீர் கொடுத்த மகிமையை நான் என் சீடர்களுக்கும் என் மக்களுக்கும் என் திருச்சபைக்கும் கொடுப்பேன். அவர்கள் மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வாட் இஸ் தி க்ளோரி? மகிமை என்றால் என்ன? வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், the cross was his glory, suffering is glory. சிலுவையை சுமக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும், அதுதான் க்ளோரி. சிலுவை என்று சொன்னால் பாரம் உள்ளது. சாக்ரிஃபைஸ் இருக்கணும், செல்ஃப் டிஸ்பைசிங் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், மற்றொரு குற்றத்தை மன்னிக்கணும், பகைவனை நேசிக்கணும். அதை நான் உலகத்தில் செய்தேன், அதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும். அந்த சிலுவையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் டிஸ்பைசிங் இருக்கணும், நம்மை இழக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷன் சொல்லப்படும், சீஷனாய் இருக்க விரும்பினார் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவுள். செல்ஃப் டினையல். ஒரு மனிதன் தன்னை இழக்கவில்லை என்றால் சிலுவை சுமக்க முடியாது. ஒரு மனிதன் தன்னை இழக்கவில்லை என்றால் பிறனை சுமக்க முடியாது. நல்ல சமாரியன் கதைகளை பார்க்கின்ற போது குற்றவாய் கிடந்த மனிதனுக்காக தன் சுகத்தை இழந்து சமாரியன் குற்றவாய் கிடந்தவனை சுமந்து சென்றார். ஆசாரிய லேவியர் வருகிறார்கள், அவர்களுக்கு சுமந்து செல்கின்ற ஒரு பக்குவம் வரவில்லை, எண்ணம் வரவில்லை. நமக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும், நம்மை நாமே இழக்க வேண்டும். இன்னொன்றை நாம் பார்க்கின்ற போது, மகிமையை நாம் பார்க்கும்போது அவரையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:9 பார்க்கிறோம், நான் ஆண்டவரே, நான் உன்னிலும் நீர் என்னிலும் நிலைத்திருந்தது போல என் மக்கள் என்னோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். இது ஒரு கடினமான படிதான். ஆனாலும் கூட ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கின்ற மக்களால் இன்றைக்கு சபை இருக்க வேண்டும். பிரான்சிஸ் அசிசி என்கின்ற ரோமன் கத்தோலிக்க ஒரு புனிதர் சொல்கிறார், the more we are suffering, the nearer we are to God. எந்த அளவுக்கு நாம் நம்மை இழக்கிறோமோ, துன்பப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு we are nearer to God.
கடவுளிடத்திலே சேர்வது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆண்டுடைய அன்பை பெறுவது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவருடைய அன்பை பெறுவது என்னவென்று பார்க்கும்போது அதை நம்மை நாமே இழக்கும் போதுதான் அந்த அன்பு வரும். அடுத்ததாக சிலுவையை பற்றி இந்த சஃபரிங்ஸ் நாம் பார்க்கும்போது, க்ளோரி பற்றி பார்க்கும்போது பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். சங்கீதம் 81 அதிகாரம் 7 வசனத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒபீடியன்ஸ் நமக்கு தேவை. ஆண்டவருடைய மகிமை, we find our glory not in doing as we like, but the doing God's will. கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் glory, நம்முடைய சித்தத்தை அல்ல. கடைசியாக பார்க்கும்போது, சிலுவை பற்றி பார்க்கும்போது, sharing and experiences is cross, sharing and experiences glory, மகிமை. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11-12 வசனங்களிலே பார்க்கின்ற போது, கிறிஸ்துவுக்குள் மரிப்பது அவரோடு ஆளுகை செய்வோம். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது அவரோடு கூட ஆளுகை செய்வோம். 1979 ஆண்டிலே அன்னை தெரேசா நோபல் பரிசு பெற்றார்கள். நோபல் பரிசு பெறும்போது அந்த ஸ்டேஜிலே சொன்னார்கள், இந்த பரிசு எனக்கு அல்ல, இந்த பரிசு நான் கல்கத்தாவில் இருந்தபோது ஏழைகள், அனாதைகள், திக்கற்றோர், குஷ்டரோகிகள் இருந்தார்களே அவர்களுக்கு உரியது. நான் எதையும் சாதிக்கவில்லை. இயேசு எதை சொன்னாரோ அதை செய்தேன். அவர் ஒரு புது வாழ்வு கொடுத்தேன். ஆகவே இந்த பரிசு எனக்கல்ல, என் பெருமைக்காக அல்ல, அது அந்த ஏழைகளுக்கும் அந்த மக்கள், திக்கற்ற மக்களுக்கும் அதை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பில்லி கிரஹாம் என்பவர் எந்த மிரக்கல், he has done no miracles. ஹீலிங் கிடையாது, ப்ராஃபசி பேசவில்லை, சுகம் கொடுக்கவில்லை, அற்புதங்களை செய்யவில்லை. but he is a very good preacher. அந்த நேரத்திலே அமெரிக்கா நாட்டிலே பார்க்கும்போது அவரை பார்க்க சென்றார்கள். பார்க்க செல்லும் போது, ஐயா நீங்கள் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியை வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் சொன்னார், அது என்னுடைய அழைப்பு அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதே என்னுடைய ஊழியம், அதுதான் மகிமை, க்ளோரி. கடவுள் கொடுக்கின்ற மகிமை என்னவென்றால் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும், அதைத்தான் நான் செய்வேன் என்று சொன்னார். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு பாரத்தோடு பிதாவிடத்திலே பரிந்து மன்றாடினார். அவர் ஜெபித்தார், நமக்காக ஜெபிக்கிறார், அவருக்காக ஜெபிக்கிறார், சீடர்களுக்காக ஜெபிக்கிறார், மனிதர்களுக்காக ஜெபிக்கிறார், திருச்சபைக்காக ஜெபிக்கிறார். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். நான் கடவுளுக்கு மகிமையாய் வாழ்ந்தது போல நீங்களும் உலகத்திலே மகிமையாய் வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த அழைப்பு திருச்சபைக்கு தேவை. அதை நிறைவேற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் செல்லும் போது நல்ல கணக்கை ஒப்புவிக்க கர்த்ததாமே கிருபை தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்மை போல பேச எங்களுக்கு நீர் கற்றுத்தார். உம்மை போல ஆண்டவர் சிந்திக்கின்ற மக்களாய் நாங்களும் திருச்சபை உலக மக்களும் மாற கிருபைதார். இயேசுவின் ஜெபம் கேள பரமபிதாவே. ஆமென். அதை கொண்டு விடத்திலே உடைய திருச்சபையை சேர்த்து வருகிறோம். தயவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது வசனத்தை நாங்கள் நன்றியுள்ள மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி நாளுக்கு நாம் விசுவாசத்திலும் அன்பிலும் விருத்தியாகி கடைசியிலே நித்தியான வாக்கியம் அடைபடி உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தந்திட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒருமைப்பாட்டிலே ஜீவித்து ஆண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம்
உனை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையால் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கடைசி ஜெபம் செய்வோம். கடைசி ஜெபத்துக்கு பிறகு அனுக்கிரக வார்த்தையோட என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாம் உடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நன்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவகாலத்திலும் மரண வேளையிலும் மாறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பசாவை கொண்டு எங்களை துணை செல்ல வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும்